இது வராக அவதாரம். இது வந்து நரசிம்ம அவதாரம். மேலே வந்து கேட்டு அடைச்சிருக்கிறதுனால இப்போ நம்ம போக முடியாது. அவங்களுக்கு அந்த திருப்பதியில் போட்டிருக்க படி மாதிரியே போட்டிருக்காங்க. லாஸ்ட்டு 27 இயர்ஸாக நம்ம வந்துருக்கோம் அந்த கோயிலுக்கு. எவ்வளோ குறுகலாக இருக்குது பாருங்க. இது வழியாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம். இதுதாங்க நம்ம வரக்கூடிய 2வது கோவில். இந்த கோவில் பேர் வந்து மன்னார் கோவில். இது வந்து ஒரு பெருமாள் கோவில். இந்த கோவிலில் என்னதுன்னா, பெருமாள் வந்து 3 விதமாக இருப்பார். கீழே வந்து நின்றுக்கிட்டு இருப்பார். இதை வந்து இதுக்கு மேலே வந்து 2 மாடி இருக்குது. கோவிலில் மாடி. ஆக்சுவலாக இந்த மாடியில் இருக்கிறதுல உட்காந்துக்கிட்டு இருப்பார். அதுக்கு மேலே இருக்கிறதுல படுத்துக்கிட்டு இருப்பார். ஸோ நம்ம மாடியில் இருக்கிற அந்த இதை மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரி மாதிரி போட்டிருக்காங்க. அதுபோக இது வந்து ஒரு அவதாரம். இது வந்து வராக அவதாரம். இது வந்து நரசிம்ம அவதாரம். ஸ்ரீ வாமன அவதாரம். வந்து பரசுராம அவதாரம். ராம அவதாரம். கம்பர். ஆக்சுவலாக இது வழியாக தாங்க மேலே போகணும். மேலே வந்து கேட்டு அடைச்சிருக்கிறதுனால இப்போ நம்ம போக முடியாது. ஸோ இது வந்து இப்படி சுற்றி விட்றாங்களாம். அதை போய் பார்ப்போம் எப்படின்ட்டு. அந்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்த சிவன் கோயில் பெருமாள் கோயிலுக்கு, பெருமாள் கோயில் வந்து அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இப்போ புதுசாக படி மாதிரி போட்டிருக்காங்க. நான் சொல்லியா போவோம். இதுதாங்க அந்த புதுசாக போட்டிருக்க அந்த படி. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருப்பதியில் போட்டிருக்க படி மாதிரியே போட்டிருக்காங்க இங்கே. ஸோ இதுதாங்க நான் சொன்ன அந்த பெருமாள். இங்கே வந்து பெருமாள் 3 விதமாக இருப்பார். கீழே வந்து நின்றுக்கு இருப்பார், அப்புறம் உட்காந்துருப்பார், அப்புறம் மேலே படுத்திருப்பார். இது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடிக்கு வரோம். இங்கே பாருங்கள் இதோட எவ்வளோ பெரிய இடம்னு. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர். இதுதான் அந்த உட்காந்துக்கிட்டு இருக்க பெருமாள். இதை வந்து இது வழியாக சுற்றி வரணும். இந்த இருக்கு பாருங்க. இது வந்து இது வழியாக சுற்றி வரணும். இது நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, இது நம்ம அப்போல சொன்ன மாதிரி லாஸ்ட்டு 27 இயர்ஸாக நம்ம வந்துக்கிட்டு இருக்கோங்க அந்த கோவிலுக்கு. அதனால் சின்ன பிள்ளையிலேருந்தே வர்றதுனால இது ஃபுல்லாக நமக்கு தெரியுது. இது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள சாமி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஃப்ளோர் போவோம். இதுதாங்க அந்த செகண்ட் ஃப்ளோர் போகிற வழி. இதுதாங்க பெருமாள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் உள்ள பெருமாள். இவர் வந்து படுத்திருக்காரு. படுத்த கோலம், அதாவது சாய்ந்த கோலம் அப்படிம்பாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் இங்கே சத்தம் போட்டுட்ருக்காங்கல்ல, எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்ம சுற்றி வந்த இடம் இருக்குல்ல, அது வந்து சின்னதாக தான் இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் அதை விட ரொம்ப குறுகலான இடங்க. ஸோ அப்போ நம்ம அதையும் சுற்றி வருவோம். இதுதாங்க அந்த குறுகிய நான் சொன்னேன்ல அந்த இது. ஸோ இது வழியாக நம்ம போவோம். இது ரொம்ப ஒல்லியாக அது ரொம்ப குறுகுன மாதிரி இருக்குது. அதனால் இதில் போக முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 81 கிலோ இருக்கும். வெயிட் டசன்ட் மேட்டர். ஸோ இது வழியாக அப்படியே போயிடுவோம்.
எவ்வளோ குறுகலாக இருக்குது பாருங்கள். இது வழியாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ கஷ்டமாலாம் இல்லை, போயிடலாம், ஈஸி தான். ஈஸி தாங்க, இதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும். சர்வதும் போயிடலாம். இல்லை குனிஞ்சு வா. இது வழியாக போனீங்கன்னா ஈஸி தாங்க. ஸோ இது வழியாக தாங்க நம்ம வந்தோம். இது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை ஆக்சுவலாக. நீங்கள் நினச்சா இது வழியாக வந்துடலாம். நான் வாராம் பாருங்க. இது வந்து இப்படி தாங்க நம்ம வரணும், இப்படி தான் நம்மளும் வந்தோம். இது ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப நினைக்கிற மாதிரிலாம் கஷ்டம் இல்லை. இதை ரொம்ப ஒல்லிங்க, சும்மா இதை வந்து வீடியோக்காண்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ இதுதாங்க அந்த இடம். இது வந்து நான் சொன்னாலும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கீழே, இது செகண்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சு செகண்ட் ஃப்ளோர் முடிஞ்சு அவ்வளோதான். இந்த 2 தாண்டுங்க இந்த கோயிலோட ஹைலைட்டு. ஆக்சுவலாக இங்கே இன்னொன்று இருக்குங்க. இது என்னென்னா, இங்கே ஒரு கோபுரம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கோபுரத்து வழியாக உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் நினச்சது நடக்கும், அந்த மாதிரி ஒன்று. சரி வாங்க போய் பார்ப்போம். கீரிச்சு அங்கேயே மூச்சு வாங்குது வாரு. தலையில அடிச்சு பார்த்து வா. வந்துட்டாங்க. ஆடு தலையை விட்டு வர்ற மாதிரி வருது பாருங்க. பிடிச்சிட்டு கால் அங்க பின்னாடி அப்படியே திரும்ப அப்படியே கொஞ்சம் திரும்ப. என்ன தேர்றாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொல்ல பாக்குறாங்க. A few moments later. பிடிச்சாச்சு. இப்ப ஆள் எரிச்சு வருது. இப்ப பாருங்க ஆளை பாருங்க. இப்ப நல்லா பாருங்க. வருதா வருதா அப்படிதான். ஆக்சுவலாக நம்ம வந்து அங்கே இருந்து வந்தோங்க. வந்து இது வழியாக இப்போ சும்மா பிரகாரம் மாதிரி சுற்றிட்டு இங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி நம்ம போக போகிறோங்க. அதுபோக இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்டேன் காதலே. அந்த படத்தில் சுற்றுது இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து இந்த இடத்துல தாங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பரத் தமன்னா ஆடுவாங்க அந்த பாட்டில். அந்த பாட்டுக்கு வந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ தான் நம்ம ஸ்குவாட்ஸ் வந்து இப்போ தான் சொன்னாங்க. அதுவும் இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்கங்க, ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் தானே செம்ம வெயிலுங்க இங்கே. அவ்வளோதாங்க, நம்ம கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பழமையான கோயில் தான். ஆனால் வந்து ஒரு உள்ளே வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குங்க அந்த கோயில் வந்து இங்கே வந்து ரொம்ப ரிச்சான கோயில் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது பெருமாள் கோவிலுங்கிறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரில. கோயிலெலாம் செம்ம க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க. வந்து கோவிலுக்கு வெளியே வரும்போது இந்த பக்கம் இருக்கிற ட்ராயிங்ஸுங்க. இதெல்லாம் இது வந்து பெரிய ஆழ்வார், இது குலசேகர ஆழ்வார். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு 2 கோயில் போயிருக்கோம். போன கோவில் பார்த்திங்கன்னா பிரம்மதேசம், அப்புறம் இப்போ இந்த கோவில் வந்து மன்னார் கோவில். ஸோ நம்ம அடுத்து என்ன கோவில் போக போகிறோம் அப்படின்னு தெரியல. ஸோ
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கணும் நம்ம